Hey guys, welcome back to FCC French Fry after a long time. ஒரு லாங் வீடியோவில் சந்திக்கிறோம். இதில் நாங்கள் செய்ய போகிறது ஒரு சூப்பரான கத்தரிக்காயில் ஒரு சின்ன சம்பல் உண்டு. இதை நீங்கள் ஒரு கிழமை 10 நாள் வரைக்குமே வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல ஒரு தாச்சியில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை விட்டுக்கொள்ளுங்க. அதில் 4 பிஞ்சு நீளமான கத்தரிக்காய் எடுத்து நல்ல மெல்லிசாக வெட்டி இருக்கிறேன் நான். ஏனெண்டா பொரிகிறதுக்கு ஈஸியாக ஈவன் சைஸில் இருக்க வேணும். அப்போ தான் உங்களுக்கு அது ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். இல்லையண்டா ஒன்று வேலைக்கு வேகும் ஒன்று வேலைக்கு வேகாது, டேஸ்ட்டிலும் வித்தியாசம் வரும். இது கொஞ்சம் பொறுமையாக செய்ய வேணும். ஏனெண்டா இவ்வளவு பொரிச்செடுக்கிறது தான் வேலை. ஏனெண்டா நிறம் மாறிட்டுதுன்னு சொன்னால், அதாவது கொஞ்சம் கருகி வந்துட்டுனா கசப்பு வந்துடும், டேஸ்ட் சுத்தமாக மாறிடும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக பொரிச்செடுக்கணும். அடுத்தது 2 பெரிய வெங்காயம், அதையும் நல்ல மெல்லிசாக சீவி இருக்கிறேன். இது தண்ணி எல்லாம் விட்டு பொரிஞ்சு வர நேரம் எடுக்கும். ஸோ பக்குவமாக பக்கத்தில் நின்று பொரித்து பக்குவமாக எடுக்கணும். இந்த மாதிரி இது இப்படி சாஃப்டாக இருக்குன்னு கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வடித்து வெளியில் போட்டோன்னா நல்லா முரண்டு வந்துடும். கொஞ்சம் லைட் ப்ரௌன் வருதண்டைகளே பிரட்டிட்டு எடுக்க பாருங்க. ஏன்னா நாங்கள் எடுத்த பிறகு அது அந்த இருக்கிற ஹீட்லேயே நல்லா பொரியும். பெரிய சைஸில் ஒரு முழு உள்ளியை மெல்லிசாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக பொரிச்செடுக்க வேணும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் இது வெளியில் வச்சா சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் வைக்க விட மாட்டோம். 2 இன்ச்சு சைஸில் இஞ்சியை நல்ல ஜூலியன் பீசஸாக வெட்டி இருக்கிறேன். அதையும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக பொரிச்செடுக்கணும். இந்த சம்பல் புட்டுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் பெரும்பாலும் புட்டு தான் சாப்பிட்றன்றபடியாக கட்டாயம் கறியோண்டு தேடணுன்ற அவசியம் இல்லை. இதோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். 5 செத்தல் எடுத்து நெருப்பை குறைச்சிட்டு போட்டுட்டு ஒரு 2-3 செகண்டில் எடுத்துடணும். அதாவது அது வீங்கி வரும். அதுக்கு பிறகு விட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும், கலர் மாறிடும். ஸோ அது வீங்கி வரைக்குள்ள ஒரு ஃபியூ செகண்ட் தான் ஆகும், எடுத்துட வேணும். இது இனி சேர்க்கிறது உப்பு, உரைப்பு, புளிப்பு, இனிப்பு இது எல்லாமே உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் 2 செத்தலோட கூட சேர்த்து பொரிச்சு எடுக்கலாம். அடுத்தது 2 காம்பு கருவேப்பமில்லை போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுங்க. அதை நல்லா வெடிச்சு பறக்கும். நல்லா பொரிஞ்ச பிறகு அதை வெளியில் எடுங்க. கருவேப்பிலை நாங்கள் தாராளமாக சேர்க்கலாம். நல்ல வாசம் அது தரும். இது சாப்பிடக்கலையும் நல்லொரு மணமாக இருக்கும். பார்க்கலையும் அங்கங்கே பச்சை தெரியக்கலை நல்லா அழகாகவும் இருக்கும். இது கட்டாயம் சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது பச்சை மிளகாய் 3 எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாயை 2 பிளந்துட்டு சேர்த்தா வெடிக்காது. 2 பிளந்தா விதையெல்லாம் போயிடும். அதால் நான் சும்மா கீறிட்டு பொரிக்கிறேன். அப்படி இருந்து வெடிச்சு தான் போயிட்டுது. ஸோ ஒரு 3 பச்சை மிளகாய் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றி அமைக்கலாம். அந்த கடும் பச்சையிலேருந்து குருத்து பச்சை அளவுக்கு மாறினா காணும். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூனுக்கு கூனிரால் போட்ட உடனே எடுத்துருங்க. 1 செகண்ட் கூட பொரிக்க வேணாம், கருகி போயிடும். போட்ட உடனே எடுத்துருங்க. எனக்கு இதில் பழக்கம் பண்ணுறபடியே நான் இதில் எடுக்கிறேன். நீங்கள் வடிகட்டி இரும்பு வடி இருக்குது தானே, அதில் போட்டு பொரிச்சிட்டு டக்குன்னு எடுத்துருங்க. என்னடா இது பட்டண்டு பொரிஞ்சிடும். இது சேர்த்தா நல்ல ஒரு வாசம் வரும், மைல்டான ஒரு வாசம் வரும். சிக்கரை விட அங்கங்கே குத்தும், பல்லு கேறும். ஆனால் இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பிறகு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் காணும். அதில் நல்ல தாராளமாக கொஞ்சம் பட்டை கருவா சேர்த்துட்டு கருவேப்பிலை 1 காம்பு கிள்ளி சேர்த்துட்டு நாங்கள் செத்தலை நான் சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி செய்து வச்சுருக்கிறேன். பல்சாக அடித்து வச்சுருக்கேன். அது 1 டேபிள் ஸ்பூனுக்கு ப்ரௌன் சுகர். செத்தலும் ப்ரௌன் சுகரும் போகிடைக்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொரிச்சதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ தான் நாங்கள் உப்பு சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக சேருங்க, பார்த்து போட்டு சேர்க்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. இப்போ தேசி புளி பாதி, நீங்கள் உங்களோட புளிப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டு இன்னும் கொஞ்சம் புளிப்பு தேவையாண்டா சேருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அந்த பொரிஞ்ச க்ரன்ச்சியாகவே இருந்தது. ஸோ கொஞ்சம் சோகியாகட்டும் மட்டும் கெச்சப் நான் சேர்த்துருக்கிறேன். ஆப்ஷனல், இது எந்த விருப்பம். எனக்கு அந்த டேஸ்ட் விருப்பம்ன்றபடியாக நான் அதை சேர்த்துருக்கிறேன். உங்களை விருப்பம்ட்டா சேருங்க, இல்லையாண்டா தேவையில்லை. கடைசியாக நல்ல தாராளமாக மிளகுத்தூள் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்க வேணும். அந்த சூட்லேயே இது வேகும். நல்ல தாராளமாக சேர்த்துட்டு பிரட்டிட்டு கம்ப்ளீட்டாக ஆறினா பிறகு ஈரமில்லாத நல்லா ஸ்டெர்லைட் பண்ண பாட்டிலில் போட்டு வெளியிலேயே வைங்க. இறுக்கமாக மூடி, காற்று போகாமல் மூடி வெளியிலேயே வச்சிங்கன்னா சூப்பரான சம்பல் ரெடி. உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்.